ஹாய், வாங்க மோமோஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மோமோஸ். வாங்க, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க. முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம். வெஜிடேபிள்ஸ் மோமோஸ் செய்யலான்னு தானே இருக்கும். நான்வெஜ்ஜிலும் செய்யலாம், வெஜிடேபிள்ஸும் செய்யலாங்க. உருளைக்கிழங்கு தான் வேக வச்சுருக்கோம். அது வேகிறதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணுங்க. பொடியாக கட் பண்ணால் தான் அது உள்ள அந்த உருளைக்கிழங்கு கூட போட்டு மசிச்சுட்டு அப்படியே அந்த மாவு பிசைஞ்சு அதுக்குள்ளே அந்த ஸ்டப்பு உள்ளே வச்சு அழகாக மடிக்க முடியும். நைஸாக அரிஞ்சிக்கணும் வெங்காயத்தை. வெஜிடேபிள்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா வச்சியும் மோமோஸ் செய்யலாம். அடுத்தது மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம், ஃபிஷ்ஷுலேயும் செய்யலாம். முட்டையை கூட வேக வச்சு கட் பண்ணி அதை உள்ளே வச்சு செய்யலாம். மோமோஸ் எத்தனையோ ஐட்டத்தில் செய்யலாங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் செஞ்சு போகிறேங்க. இன்றைக்கி தான் வெஜிடேபிள்ஸ் மோமோஸ் செய்யலான்னு ரெடி பண்ணுறேன். அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா தான் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் செய்யணும். இதுமாரி கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. நம்மள இதுமாரி எல்லாத்தையும் கழுவி நல்லா சுத்தமாக க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வீட்டில் சமைப்போம். ஆனால் கடையில் செய்கிறவங்க ஹோட்டல் கடையில் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தா அப்படியே போட்டு நச்சா மச்சான்னு செய்வாங்க. அதை சாப்பிட்ற ஆசையே போய்டும் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா. ரெடி பண்ணி வச்சிங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு எந்த மாவுன்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு, அடுத்தது மைதா மாவு. 2 மாவு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சால் தான் நல்லா மொறுன்னு இருக்கும் மோமோஸ்க்கு. அதில் வேறு எந்த கலப்படமும் போட மாட்டோம். சிலர் ஈஸ்ட்டு போடுவாங்க. அடுத்தது சோடா உப்பு போடுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மல் தான். நாங்கள் சமைக்கிறது எல்லாமே வீட்டு பொருள் தான். எதுவுமே கண்டதை அதையும் இதையும் போட்டுலாம் ஷோவுக்கு நல்லா வருன்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்போ நார்மலாக சமைச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் செய்வோம். அதேமாதிரி கடை மிளகாத்தூள் அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள். அந்த மசாலாலாம் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம். எந்த ஒரு மசாலாவும் எண்ணெயும் கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். பாருங்கள், மாவு போட்டாச்சு. கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டாச்சுங்க, சால்ட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாங்க. மாவு ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே கல்லாட்டம் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டஃப்பு உள்ளே வச்சு அழகாக உருட்டி அழகாக மடித்து எண்ணெய்க்குள்ளார போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணுங்க மாவு. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம்
அப்படியே ஊற வச்சிடணும். அது ஊறினாலே நல்லா சாஃப்டாக வரும். உருட்டும் போதும் சாஃப்டாக இருக்கும். அது பொரிச்சாலும் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வரும். எந்த மாவாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் பிசைஞ்சி ஒரு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சோண்டு தானே நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நிறைய செய்யணுன்னா தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். பிசைஞ்சாச்சுங்க, உருண்டை சூப்பராக பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வெந்து எடுத்து ஆற வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் வீடியோ. பிட்டாக செய்யறதுனால மாவும் பிசையணும், உருளைக்கிழங்கு வேக வைக்கணும், மசாலா ரெடி பண்ணணும். அது பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள் வேக வச்சுது. அப்படியே தோல் உரிச்சிக்க வேண்டியதான். இந்தமாரி கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்கா இருக்கணும், நல்லா கிழங்கா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷான கிழங்கா. அப்போ தான் நல்லா மாவு மாதிரி இருக்கும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, கொல கொல கொலன்னு. திட்டமாக வேக வச்சா அப்போ பாருங்கள் தோல் நல்லா சூப்பராக வருது உரிக்க. ரொம்ப வதங்கி போன கிழங்குலாம் ஊற போட்டால் தோலே வராது வேக வச்சோம்னாலும். இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கனாக்கா வேக வச்சா டக்குன்னு வெந்துடும், உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ கொதிக்குது சூடு, இப்போ தான் அடுப்பில் வந்து எடுத்ததுனால. வேக போட்டதெல்லாம் காட்டலாங்க வீடியோவில். அது இதே 20 நிமிஷத்து வீடியோவாக ஆகிடுச்சுன்னா அதை அரித்து வேக வைக்கிறதுலேருந்து காமிச்சோம்னாங்க ஒரு 1 ஹவர் வீடியோ வந்துடும். இப்போ இந்த சமையலே 1 ஹவர் ஆகிடும் நாங்கள் எடுக்க. அது எடுத்து சுருக்கி தான் 20 நிமிஷமாக போடுவேன். உரிச்சாச்சுங்க, நல்லா மசிச்சிக்கலாம். அப்படியே பாருங்க, நல்லா சூப்பராக மசிச்சு நல்லா உப்புமாவை மாரி பழன்னு இது கிழங்கு. இந்த மாதிரி இருக்கணும் கிழங்கு. ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சிடக்கூடாது. பழன்னு இருக்கணும் மசிச்சு இப்போ எடுக்கும்போது அது உருளைக்கிழங்கு பாருங்கள். மசிச்சாச்சுங்க. அதுக்குள்ளே மசாலாலாம் போட்டுக்கலாங்க. அதை அரிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் அனைத்ததும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டாச்சுங்க. கொஞ்சம் மிளகா பொடி, நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு அரைச்சி வச்சுக்கிற மிளகா பொடி தாங்க. கலர்ஃபுல்லாக வரும் பார்க்குறதுக்கு உள்ள அந்த மசாலா, அதுக்காக தான். லைட்டாக போட்டால் போதும் காரம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க, சால்ட்டு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு மசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம எத்தினி மோமோஸ் செய்ய போகிறோமோ அந்த மைதா மாவு கோதுமை மாவு பிசைஞ்சி வச்சுக்கிட்டு அது எத்தினி உருண்டை ஆக்குறோமோ அதேமாதிரி அத்தனை உருண்டை இதுக்கும் ஆக்கிக்கணும். அப்படி பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும், அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக. இல்லைன்னா அது அதிகமாக இருந்தாலும் இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருந்தாலும் அதுதான் அளவு பார்த்து எடுத்துக்கணும்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் சரியாக போயிடும், மீறாது. இது ஒன்று மசாலா எக்ஸ்ட்ரா மீந்துடும், இல்லை ஒன்று மாவு அந்த மைதா மாவு கோதுமை மாவு மீந்துடும். அப்படி மீறாத அளவுக்கு இது எத்தினி உருண்டை வருது அத்தனை உருண்டையும் அதையும் பிடிச்சி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உருண்டெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க.
பாருங்கள் உருளைக்கிழங்குலாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. மசாலாலாம் மைதா மாவு கோதுமை மாவு பிசைஞ்சது அது குட்டி குட்டி மாவு உருண்டையாக எடுத்தால் போதும். அது குட்டியாக உருட்டினாலே போதும். அந்த மசாலா வச்ச உடனே பெருசாகிடும். பாருங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள் நீங்களும். இதை மாதிரி உருட்டிட்டு ஸ்கொயராக ஆக்கிக்கணும். அப்படியே கட்டமாக சுற்றி கட் பண்ணால் தான் அது கட்டமாக வரும். அது பாருங்க கத்தியால் கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணுறோம் அதுமாரி கட் பண்ணிங்கன்னா தான் அதை நம்ம சுற்றி லெவலாக உள்ள மசாலா வச்சு அழகாக மடிக்க முடியும். ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா அது மடிக்க வராது ஒழுங்காக. அப்படி இந்த சைடும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் வேலை. அது பாருங்கள் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உருட்டி கொஞ்சம் அகலமாக ஆக்கிக்கலாம் ஸ்கொயரு. இந்தமாரி கட்டமாக இருந்தால் தான் உள்ள மசாலா வச்சு அந்த மோமோஸ் அழகாக ஷேப்பு மடிக்க முடியும். அது பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும். அது இந்த மாதிரி மடிக்கணுங்க. நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலா வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள் சூப்பராக முடிச்சாச்சுங்க. அது பாருங்கள் நாலா பக்கம் மடித்து விட்டுணும். உள்ளே இருக்கிற மசாலா பிரிஞ்சு வராத அளவுக்கு எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே பிரிஞ்சு வந்துடும். இல்லைன்னா பாருங்கள் அழகாக மடித்தாச்சு. அது பாருங்கள் எப்படி ஷேப்பு எப்படி வந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதே செம்மையாக இருக்குது பாருங்கள் ஷேப்பாக. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலான்னு கிடையாது. நம்ம அதுக்குள்ளே எந்த மசாலா வேணாலும் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஸ்வீட்டு மோமோஸும் செய்யலாம். இது கார மோமோஸு. ஸ்வீட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட் செஞ்சு அதுக்குள்ளார வச்சு இதேமாரி உருட்டி மடித்து அழகாக ஸ்வீட்லேயும் செய்யலாம். காரத்துலேயும் ஸ்வீட்லாம் எத்தனையோ ரகம் செய்யலாங்க. இந்த மாதிரி இது பாருங்க ஒன்று ரெடி பண்ணியாச்சு. மற்றது எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள் இது அப்படியே எண்ணெய்க்குள்ளே பொரிக்கிற வேண்டி தான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். ரொம்ப நேரம் ஆகும். ரிஸ்க் எடுத்து செஞ்சாலும் நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸு சாப்பிட்லாம். வீட்டில் ஆரோக்கியமானது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா. காரங்காரம் இல்லை நம்மளே அளவாக பக்குவமாக படுத்து போட்டுக்கலாம். கடையிலலாம் வாங்கினா ஒன்று 15 ரூபா 20 ரூபா இந்த மோமோஸ்லாம். அதுவும் காரத்தை அள்ளி கொட்டி வச்சுருப்பாங்க அப்படி. சுற்றி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதே மடித்து எடுத்துக்கணும். சுற்றி கட் பண்ணிவிட்டு மசாலா வச்சு அழகாக மடித்து சுற்றி அப்படியே ஒட்டி விட்டுடணும். அந்த மசாலா எண்ணெய்க்குள்ளார போட்டு பொரிக்கும் போது வெளியில் வராமல் இருக்கிறது. செம்மையான டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ். நல்லா கட் பண்ணிக்கிட்டே பார்க்குறதுக்கு நல்லா ஸ்கொயராக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கட்டமாக அழகாக அதுக்குள்ளே அப்படியே மசாலா வச்சு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி பாருங்கள். மசாலா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சமாக வைக்கினாலும் வச்சுக்கலாம். அதிகமாக வச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஒரு 2 மோமோஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி தான் மடிக்கணுங்க. நல்லா சூப்பராக மடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தான். அப்புறம் எண்ணெய்க்குள்ளார கொண்டு போய் எண்ணெய் பொரிக்கிறது டக்குன்னு ஆகிடும். இந்த பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள்.
ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே எண்ணெயில் பொரிக்கிற வேலை தாங்க. அதை சூப்பராக போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்குது, சூடு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் பொரிச்சிக்க வேண்டியது. 7 மோமோஸ் வந்துக்குதுங்க. கொஞ்சம் மாவு தான் போட்டேன் நான். உருளைக்கிழங்கு கூட 2 உருளைக்கிழங்கு தான் போட்டேன் அது மசாலாவுக்கு. இது 7 மோமோஸ் வந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறது. இதுமாரி அழகாக 2 போட்டு எடுத்தால் போதும். நான் 3 போட்டுட்டு திரும்ப முடியாது, அதை போட்டு திருப்பிங்க. அதுதான் 2 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் பெரிய கடாய் வச்சோம்னா 3-4 கூட போட்டு பொரிச்சிக்கலாம். இது குட்டி கடாயா, அதனால் நான் 3 போட்டுட்டு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க. அழகாக பொரிஞ்சிச்சு பாருங்கள். கொஞ்சம் திருப்பி விட்டு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வேக விடணும் மேலே. அப்போ தான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் முறுமுறுப்பு அப்படியே இருக்கும். இல்லைன்னா வதக்குன்னு ஆகிடும். வெள்ளையாக இருக்கும் போதோ எடுத்துட்டோம்னாக்கா பொறுமையாக திருப்பி விட்டு வேக விடணும். பாருங்க, அதிகமாக 3 போட்டுனாங்காட்டி திருப்பத்துக்கு ரொம்ப சிரமமாகுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மோமோஸு. இது உள்ள ஸ்டெப்பு வைக்கிறது தான். நம்ம எது ஒன்றாலும் வச்சுக்கலாம். ஸ்வீட் வைக்கலாம், காரம் வைக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. ஸ்நாக்ஸு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக சாப்பிட்லாம் செஞ்சு. இது மாதிரி எப்படியும் சாயந்தரம் ஆனால் ஏதாவது ஒன்று டீ காபி குடிக்கும்போது சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் சாப்பிட்றோம். அந்த மாதிரி இதுமாரி செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் நல்லா கொடுக்கலாம். ஒன்றா பெரியவங்க தான் கொலஸ்ட்ரால் இருக்குது, எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு வாயு அப்படி சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம். இந்த ஸ்கூல் வரும்போது வீட்டுக்கு வரும்போதோ இது வேணும் அது வேணும் இது வேணும் அடம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இதுமாரி செஞ்சு வச்சுட்டு வந்ததும் அழகாக சாப்பிட்டுட்டு அம்மா ஆட்டுன்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், பொரிச்சாச்சு சூப்பராக. இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் வேக விடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலாவும் வேகும். நல்லா சூடேறி வெந்து வெளியிலேயும் இந்த மாதிரி மேலே ப்ரௌனாக ஆகணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மோமோஸ். பார்க்கும் போது நாக்கில் எச்சி உருது சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க சட்னி கூட வச்சுக்கலாம் வேணும்னா. நம்ம எங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்தது, அதுதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அதனால நாங்கள் சட்னி அரைக்கல. நீங்கள் வேணால் சட்னி கூட அரைச்சிக்கலாம் தொட்டுக்க. இது சாஸில் தொட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் மோமோஸ். அது பாருங்கள், டொமேட்டோ சாஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு மோமோஸு. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை வாங்கிச்சு செய்கிறதுக்கு. எல்லாமே ரிஸ்க் எடுத்தால் தான் எதுவுமே செஞ்ச பிறகு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு.
அப்படி ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் எப்படி செய்யணும்னு. சரிங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.